ரோபோ சங்கர் இறந்து போனதுக்கு பிறகு, அவர் பயன்படுத்தின அறை இப்ப எப்படி இருக்கு? அவரோட நினைவுகள் அந்த அறையில எப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு? அப்படிங்கிற மாதிரி, அவரோட அண்ணன் பொண்ணா இருக்கக்கூடியவங்க, இப்போ சில விஷயங்கள எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். ரோபோ சங்கர் அவர்களுக்கு இந்திரஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே அளவுக்கு தன்னோட அண்ணன் மகள் மேலயும் அதிக பாசம் வச்சிருந்திருக்காரு. ரோபோ சங்கரோட அண்ணன் மகள் அவங்க வீட்ல இருந்ததை விட, ரோபோ சங்கர் வீட்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். சித்தப்பா, சித்திங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை ரொம்ப ஜாலியாவும், சந்தோஷமாவும் போயிருக்குது. தான் ஒரு டிசிஷன் லைஃப்ல எடுக்குறாங்கன்னா, அத முதல்ல தான் அப்பா கிட்ட சொல்றாங்களோ இல்லையோ, சித்தப்பா ரோபோசார் கிட்ட தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு மகள் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்திருக்காரோ, அதே அளவுக்கு பாசத்த தன்னோட அண்ணன் மகள் மேலயும் அவர் வச்சிருந்திருக்காரு. இப்ப அவங்க ரீசென்ட்டா ரோபோ சங்கர் இறந்து போனதுக்கு பிறகு, எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸுக்கு பல பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா ரோபோ சங்கரோட அறை இப்ப எப்படி இருக்கு? ரோபோ சங்கரோட அறைய இப்ப எப்படி பராமரிக்கிறாங்க? அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் வெளிவராத பல தகவல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்தப்பா கிட்ட நான் லாஸ்ட்டா சனிக்கிழமை பேசினேன். அதுதான் நான் அவர்ட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போய் இறந்து போயிட்டாரு. சித்தப்பா என் கல்யாணத்த பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. எங்க அப்பா, அம்மாவுக்கு இணையா நான் சித்தப்பாவையும், சித்தியும் பார்த்தேன். வீட்டுக்கு போகும்போது இந்திரஜாவுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்றாங்களோ, அதே அளவுக்கான பிளேஸ எனக்கு குடுப்பாங்க. அதுதான் சித்தப்பாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதே. அவர் ரூமுக்குள்ள அவர் இறந்து போனதுக்கு வரைக்கும் போய் பார்க்கும்போது, இன்னமும் அவரோட ஸ்மெல் வந்து அந்த ரூமுக்குள்ள இருக்கு. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவர் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இது எல்லாத்துலயுமே அவரோட வாசம் இன்னும் அத விட்டு போகல. அந்த ரூம்ல அவர் அதிகமா சத்தமா பேசி சிரிச்சிருக்காரு. எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரூமுக்குள்ள போனாலே சித்தப்பா ஞாபகம் தான் வருது. அதுலருந்து வெளியில வர முடியல. அதனாலேயே அந்த ரூமுக்குள்ள யாரு போனாலும் தானாவே ஒரு அழுகை வந்துருது. சித்தியும் இந்திரஜாவும் எப்படிதான் அந்த ரூமுக்குள்ள டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னே தெரியல. என்னால ஒரு நாள் கூட அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. காரணம் சித்தப்பா அங்க இல்ல அப்படிங்கிறத என் மனசு ஏத்துக்க மறுக்குது அப்படிங்கிற மாதிரியும், சித்தப்பாவோட ரூம்ல இரவு நேரங்கள்ல இந்திரஜாவும், சித்தியும் சித்தப்பா இறந்து போனதுக்கு பிறகு அழுவுறத பார்க்கும்போது, கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்க மனசு உடைஞ்சிடுங்கிற மாதிரி தான் ரோபோ சங்கரோட அண்ணன் மகள் இதுவரைக்கும் வெளிவராத பல எமோஷனல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவரோட குஷி திரைப்படம் இப்ப ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரிலீஸ் ஆகி எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமால கடந்த கொஞ்ச நாட்களாவே ஏற்கனவே கடந்த சில வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகுறது வழக்கமான ஒண்ணுதான். அந்த வகையில கடந்த 2000 வருஷம் விஜய் அப்புறம் ஜோதிகா இவங்க நடிப்புல எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் குஷி. இந்த திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட குஷி திரைப்படம் இப்போ வரைக்கும் மக்களோட ஒரு ஃபேவரட்டாவும் இருக்கு. அந்த திரைப்படத்தை இப்ப ரீசெண்டா தமிழகத்துல கூடிய பல திரையரங்குல ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு குஷி திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகியிருக்குது. இப்ப தளபதி விஜய் அவரோட புது திரைப்படம் ரிலீஸ் ஆனா எந்த ஒரு வரவேற்பு கிடைக்குமோ, அதே ஒரு வரவேற்பு இந்த குஷி படத்துக்கும் கிடைச்சிருக்குதாம். ரிலீஸ் ஆன முதல் நாள் மட்டும் இந்த திரைப்படம் இதுவரைக்கும் 70 லட்சம் ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்குதாம். இந்த படம் முதல் ரிலீஸ் ஆனப்ப கூட இந்த அளவுக்கு வசூல் செஞ்சிருக்குமாங்கிற மாதிரி ரசிகர்கள் இப்பயே ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருக்காங்க.